பெண்கள் எப்படி பிறந்தாங்க? பெண்கள் வந்து சும்மா மண்ணை பொச்சு வச்சாங்க. எல்லாருக்கும் ரெண்டு பேருக்குமே விந்து உனக்கு, அவங்களுக்கு அதே விந்துக்கு பேர் சுரோனிதன் பேர். ரெண்டு பேருக்கும் இருக்கிறதால தான் ஒரு குழந்தைய வரும். ஒருத்தர் விந்து வச்சுக்கலாம் குழந்தை வந்துடாது. நியூட்ரல் பேஸ் மட்டும் தான் லைட் எரியாது. நியூட்ரலும் ஒன்றும். நியூட்ரல் பொம்பளை, பேஸ் ஆம்பளை. அதனால தான் ஆம்பளை வம்சத்தில் கொல்லி போடணும். அதனால் ரெண்டு பேருக்கிட்டும் சக்தி இருக்குது. நம்மக்கிட்ட தான் சக்தி, நான் தான் எல்லாம்லாம் நினைக்கக்கூடாது. பெண் இல்லைன்னா ஆணுன்றவனே ஒருத்தர் இருக்க மாட்டான். ஆண் இல்லைன்னா பெண்ணுன்றவளும் ஒருத்தருக்கு உபயோகப்பட மாட்டான். அதனால் உலகத்தில் ஆணும் பெண்ணும் சக்தியும் சிவம்னு அதுக்கு தான் வச்சுக்குது. அதனால் ரெண்டு பொருளும் சமமான பொருள் தான். ஆணை அடிமைப்படுத்தி பெண்ணு வாழறதோ, பெண்ணை அடிமைப்படுத்தி ஆண் வாழறதோ ரெண்டுமே சரியான வாழ்வே கிடையாது. அது அடிமை வாழ்வு. அந்த மாதிரி வாழக்கூடாது. உங்கள்கிட்ட இருக்கிற சக்தி பெண்ணுக்கிட்ட உங்குது, பெண்ணுக்கிட்ட இருக்கிற சக்தி ஆனால்